எழுவாய பூக்களையே காந்திஜினும் பார்க்கலையே. இந்த மாதிரி கடந்த 2 வாரத்துல மட்டும் பல பேர்த்தோட குடும்பத்துல கும்மி அடிச்சிருக்கு. கடவுளே நேரம் இறங்கி வந்து அருள் தந்திருக்காரு. ஊரா இது இல்ல ஊரா இதுங்கிற மொத்த ஊரும் டோலக்பூர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேரேஜ் ஃபோட்டோவை அனுப்பி இந்த ஜிப்ளி எஃபெக்ட்ல பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜிப்ளி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனா இருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஏஐ ஃபாஸ்டா இருக்கு. என் ஒற்றை கண்ணுக்கு ஒருவரின் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது. அவங்க அந்த துணியை வந்துட்டு இப்படி கை கிட்ட வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு அது பாக்குறதுக்கு குழந்தை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அதான் நம்ம ஒண்ணு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளவே அசர வைக்கிற மாதிரி ஒண்ணு தரும் பாருங்க. அது நம்மளுக்கு அப்லோட் பண்ணமோ தெரியாது, ஜென்ரேட் ஆகி முடிக்கும் பாருங்க, அப்பதான் தெரியும். எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. கடந்த 2 வாரமா நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம்குள்ள போனா போதும் எப்ப பாரு இதே மாதிரியே இருக்கு. நான் கூட எதனாச்சும் ஃபேமஸான ஆனிமி எதனாச்சும் ரிலீஸ் ஆயிருச்சா, எல்லாருமே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது சாட் ஜிபிடி மூலியமா பண்ணக்கூடிய ஜிப்ளி அப்படின்ற எஃபெக்ட் அப்படின்னு. சொல்ல போனா இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் ஒரே ஜிப்ளி மயமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரா எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி தருது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஜிப்ளி வந்துட்டு எல்லாருக்குமே கரெக்டா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில பேருக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் தந்திருக்கு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அப்படி நம்ம மக்கள் இந்த ஜிப்ளி கிட்ட என்ன கேட்டாங்க, அதுக்கு இது என்ன தந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ஓகே, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், ஏதோ ஃபங்க்ஷனுக்காக கோயில் போயிட்டு எல்லாருமே இந்த தாம்பூலத்தட்டு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு குரூப் போட்டோ. இதை எடிட் பண்ணி தர சொல்லி ஜிப்ளி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜிப்ளி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ மை காட், என்ன தலை தனியா இருக்கு. கொலை எடிட்டிங் பண்ணி தர சொன்னா கொலை பண்ணி வச்சிருக்கு. யாரு தலை இது? தலையை தாம்பூலத்துல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆடா பாவி ஜிப்ளி, நார்மல் பூஜையை நரபலி பூஜை ஆக்கிட்டீங்களேடா. பண்ண தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணு, இப்படி தப்பா பண்ணி அடி வாங்கி சாவாத. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ளி எஃபெக்ட்ல மாத்திட்டா அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்தது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இது அது இல்ல ஜெகன்மோகினி. இது பார்க்குறப்ப நம்ம இந்த அர்பன் லெஜெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் தெரியுங்களா, அந்த முடி விரிச்சு போட்டு அந்த பேயெல்லாம் அப்படி நிற்குமே, அந்த மாதிரியே இருக்கு. ஃபோட்டோவை கொடுத்து சூப்பராக ஒரு எடிட் பண்ணித்தா அப்படின்னு சொன்னால் சூனியக்காரி மாதிரியே ஒரு எடிட்டிங் பண்ணி தந்திருக்கு. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். பெருசாக முடி விட்டுருந்தாலே பேய் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஏஐயோடைய எண்ணத்தை மாற்றணும். ஓகே, இது ஒரு கப்புள் ஃபோட்டோ. இவங்க வந்து அந்த ஃபோட்டோவை கொடுத்து இந்த எஃபெக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு தலைவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாம்பா? Oh my God, it's நாகினி. ஒருவேளை இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபார்மா இச்சாதாரி நாகமா தான் இருக்கும். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. நல்ல ஒரு கப்பல் ஆர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. டப்புன்னு பார்த்தா பாம்பாகிருச்சு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. இப்படிதான் நைட் ஆனா தினமும் அந்த பாம்பு வந்துட்டு நடமாடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் வந்து எஃபெக்ட் போட்டுதா அப்படின்னு சொல்லி ஜிப்ளி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜிப்ளி வந்து, எப்படி சின்ன தாயவள், இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். இப்படி அட் அ டைம்ல எப்படி ஐயோ, இந்த ஏஐ வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ் தான் போலயே. இல்ல ஜிப்ளி, உன்னைய நம்பி போட்டோ எடிட்டிங் பண்றதுக்கு தந்தா உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிவிட்ட. ஆனா இந்த ஜிப்ளி வந்து பாத்தீங்கன்னா இதோட பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த மேரேஜ் கப்புள்ஸோட போட்டோஸ்ல இங்க பாருங்க, இவங்க இந்த போட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பாருங்க.
பாத்தீங்களா? அட யாரா அந்த புள்ள நடுவுல தேவையில்லாத போட்டோவெல்லாம் கொடுத்து குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சுட்டு போயிரும் போல இருக்கு. ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. அவங்க பாருங்க சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரீக்ரியேட் த அட்டாச்ட் இமேஜ் இன்டு ஜிப்லி அனிமேஷன் ஸ்டைல் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த பைபிள பார்த்த வேலையை பாத்தீங்களா? இதுல இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட நிக்கிற அந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி போயிட்டு ஜிப்லியை கேட்டா பரவாயில்ல, இவங்களாம் இருக்கிற கடுப்புல அதுகிட்ட போய் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்கன்னு வைங்க, அவர் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன என்ன இதெல்லாம் சும்மா என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரைட்ரா ரைட்டு. இந்த மாதிரி கடந்த 2 வாரத்துல மட்டும் பல பேர்த்தோட குடும்பத்துல கும்மி அடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். யாரு பார்த்த வேலைடா இது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஐயோ, அந்த அதிசயத்தை பாருங்களேன். அதாவது ஒரு பையனை பிரெக்னென்ட் ஆக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த ஏஐ இருக்கு. அப்படின்னு அது எம்புட்டு புத்திசாலித்தனமா இருக்குதுன்னு பாத்துக்கங்க. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஆனா பாவங்க அவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். என்னது இது? ஆக மொத்தம் இதே வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்க. வெரி பேட். தப்பு தப்பு. ஓகே, ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியான ஃபோட்டோ வந்துட்டு ஜிப்லி எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு அது என்ன தருது அப்படின்றத டேய் பாவிகளா, அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்போ பாத்ரூம்ல தான் எழுவாய பூக்களையே காந்திஜினும் பார்க்கலையே. சரி, சம்மர் சீசனு, கொஞ்சம் நெஞ்ச வெயில அடிக்குது. யாருக்காவது அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு தோணுச்சா? அவருக்கு முன்னாடியே வச்சு மனசாட்சி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நேத்து வந்து ஏய் அதுக்கு தெரியுது. ஆனா யார் என்ன பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நீ பண்ற பாரு ஒரு வேலை. ஓகே, இவங்க 2 பேரும் வந்துட்டு ஈஷா யோகா போயிருப்பாங்க போல இருக்கு. அங்க ஒரு போட்டோ எடுத்து அதை வந்துட்டு ஜிப்லி ஸ்டைல மாத்தி தர சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அக்கா அக்கா, பாத்தீங்களா? உங்க வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிப்லிக்கு கேட்டுருச்சு. கடவுளே நேரா இறங்கி வந்து அருள் தந்திருக்காரு. அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. அதாவது கடவுள் வந்துட்டு மனுஷ ரூபத்துல தான் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டதுனால அது ஏஐ மூலியமா ஒரு ஜிப்லி எஃபெக்ட் மூலியமா கூட வரலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு கிடைக்கிற அருள் வந்து பாத்தீங்கன்னா எது மூலியமா வேணா கிடைக்கலாம். ஏஐ மூலியமா கூட கிடைக்கலாம். என்னது இது? ரோட்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அது பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு. கடையை சாத்திட்டு வெளில அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளவு பப்ளிக்காவா? ஓகே, இந்த போட்டோவுக்கு ஜிப்லி வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வா, இது வேற லெவல் ட்விஸ்டால இருக்கு. இந்த ஜிப்லி வந்துட்டு நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நக்கல்யா உனக்கு. ஒருவேளை அடுத்து நடக்க போறது முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுதோ? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவருக்கு சொல்ல விடுங்க. அட கொடுமை. போனை திறந்தாதான் வருதுன்னு பார்த்தா அங்க சுத்தி இங்க சுத்தி பேனரே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? உண்மையா இதெல்லாம்? கொடுமைங்க இது. புசுகன் இப்படி இறங்கிட்டாங்க எல்லாரும். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? என்ன கொடுமைங்க இதெல்லாம். மொபைல் ஓபன் பண்ணா ஏதோ கார்ட்டூன் நெட்வொர்க்குள்ள போன மாதிரி ஒரே கார்ட்டூன் மயமா இருக்கு. கேட்டா ஜிப்லி எஃபெக்ட்ங்கறாங்க. சரி, அங்கதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி பண்றாங்க போல. ஊரா இது இல்ல ஊரா இதுங்கிற மொத்த ஊரும் டோலக்பூர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கிறாங்களா பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோல எல்லா ஜிப்லி எஃபெக்ட்டுமே பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த போட்டோ பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழ ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யார் யாரெல்லாம் இந்த ஜிப்லி எஃபெக்ட் ட்ரை பண்ணீங்க, யார் யாரெல்லாம் இந்த பக்கமே போல அப்படின்றதையும் சேர்த்து கீழ ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.